ஓகே, போன கிளாஸ்ல நாங்க எப்படி நாங்க பொதுவான சரளமாக ஓதலாம் என்றதை பார்த்தோம். சரி, தேடி பார்த்தீங்களா? விஷயங்கள் ஆமா விளைஞ்சிக்குதா எப்படி? ஆமா 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 உஸ்தாத். கண் பார்க்கும்போது அதே அதே ஸ்பீட்ல வாயும் ஓகே, அசைவது. அதுல நாங்க முதல் பகுதியை நாங்க இன்றைக்கு ஆரம்பிப்போம். எங்களுடைய பாடத்துல அடுத்த பகுதி நாங்க போறோம். இன்ஷா நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு பின்னால ஓது நேரத்துல நீங்க விளங்கும் எந்த அளவு தூரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி. முதலாவது பகுதி ம். நாங்க இதுல 13 பகுதியில் இது முதல் பகுதியாக அலிஃபும் ஐனும் உரிய பகுதி முதல் பகுதி. அதுல அலிஃபினுடைய எழுத்தை நாங்க முதலாவது படிக்க போறோம். இதை நாங்க எப்படி என்னத்தை படிக்க போறோம்னால், உண்மையில எங்களுக்கு அலிஃபை பத்தி எல்லாம் தெரியும். அலிஃபை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா ஓதுற நேரத்துல ம். அந்த அலிஃபினுடைய உச்சரிப்பை நாங்க எடுத்து ஓதுறோமா என்கிறதுதான் எங்கட இன்றைய பாடத்துல ம். பார்க்க போற முக்கியமான விஷயம். அந்த வகையில முதலாவது அலிஃப் என்ற எழுத்தை நாங்க ஓதுற நேரத்துல அதுல உச்சரிப்பு எப்படி வரணும் என்றத நாங்க தெரிஞ்சு இருக்கணும். அது வர இன்ஷா வேண்டியது அல்லாஹ். எப்படி என்றால், அ என்ற சவுண்ட்ல வரணும். ஆ என்று ஓதக்கூடாது. வானத்தை நோக்கி ம். ஆ என்று வாயை திறக்காமல் கீழ் நோக்கி என்று உச்சரிக்க வேண்டும். இந்த எழுத்தை ம். உச்சரிக்கிறது எங்களுடைய தொண்டையினுடைய நன்றாக முன்னால் இருக்கிற பகுதி, வாய் பகுதி, வாயினுடைய முன்பகுதி தான் உச்சரிக்கணும். தொண்டையினுடைய கீழ் பகுதியில தொண்டையால் எடுத்து உச்சரிக்கிறதுக்கு இந்த எழுத்தை கொண்டு போக கூடாது. இன்ஷா இரண்டாவது அல்லாஹ். முக்கிய விஷயம், இந்த எழுத்து உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல நாவானது எங்களுடைய நாவு எந்த விதமான அசைவுகளுக்கோ அல்லது தூக்குதல்களுக்கோ உட்படக்கூடாது. அது கீழால் அப்படியே ஈக்கோணும். அப்படி வச்சுக்கொண்டுதான் ம். நாங்க இந்த ம். எழுத்தை உச்சரிக்க வேண்டும். சரியா? ஹை. இப்ப ஆ நாங்க சரி. இந்த பின்னணியோட தான் அலிப் என்ற எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு நாங்க போறோம். அதோட சேர்த்து ம். இப்ப எங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரியும். வசனத்துல இறுதியில எப்படி நிப்பாட்டுறது, எப்படி நீட்டி ஓதுறது, அதே போல அலிஃபினுடைய உச்சரிப்பு எப்படி உச்சரிக்கிறது. ஒரு வசனம் கொண்ட ஓதுறதுக்கு எங்களுக்கு ஆக குறைந்தபட்சம் இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? பிஸ்மில்லா. சரி. இன்ஷா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأما السائل فلا ஏதாவது சவுண்ட் நான் சொன்னேன். இப்ப ஏட சவுண்ட் வரணும். வம்ம சா வம்ம 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 ஏட சவுண்ட் வரலையே. وأما எஸ், வம்மன் தான் வருது. பிறகு நான் ம். சொன்னேன், வம்மன் எங்க எங்க உச்சரிக்கிறோம்? தொண்டையினுடைய நடுப்பகுதி அல்லது பின்னுக்கால உச்சரிக்கிறோம். வம்ம வம்ம, விளங்குதா? ம். தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியில, அதாவது மிகவும் லேசாக சொல்லண்டால் ஏட சவுண்ட் வரணும். அ என்ன சவுண்ட் சொல்லி பாருங்க. وأ விலங்கல்ல சவுண்டே இப்ப இல்ல பாத்தீங்க, இந்த சவுண்ட் வருது இல்ல உங்களுக்கு? وأ சவுண்ட் இல்ல, ஓத வேணாம். சவுண்ட் வரணும். وأم வர وأ வேண்டிய சவுண்ட் விலங்கல்ல. விலங்கல்ல பெல. ஆ أ இல்ல. அ அ أ எஸ். أ அந்த அ أ நல்ல வெரி கிளியரா சொல்றீங்களே. இந்த ஓதல வரணும். أ அல்லது இ ம். அல்லது உ. இந்த எழுத்து இப்ப நீங்க உச்சரிச்சு காட்டின அந்த சவுண்ட் எங்கட ஓதல்ல ம். வரலன்றால் எங்கட ஓதல் பிரச்சனை. وأ ம் ட்ரை பண்ணுங்க. وأم وأما السائل فلا تنحر. وأما மீமுக்கு சத்து வைக்கணுமா? وأما السائل فلا تنهر. فأما السائل فلا تنهر. சத்து வரணும். சத்திக்குது, சீன்லயும் சத்திக்குது, மீம்லயும் சத்திக்குது. மீம்ல சத்து இருந்த அர்த்தம் அந்த எழுத்தை நாங்க உச்சரிக்கணும் என்ன? وأما السائل و- وأما و وأما و وأما وأما السائل فلا تنهر. وأم وأما السائل فلا تنهر. இதுக்கு முன்னுக்கு இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகிக்கிறீங்களா? இல்ல
இல்ல ஏட சவுண்ட் இல்ல இல்ல தெரியல. உஸ்தாத். கஷ்டம் இல்ல உங்களுக்கு விளங்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நீங்க அதோட சேர்த்து முக்கியமான வேலை என்ன செய்யும் என்றால் ஏட உச்சரிப்பை போக்கஸ் பண்ற அதே நேரம் ஷத்தினுடைய ம் சவுண்ட் வந்தா ஷத்து என்ன செய்யணும் என்றால் குறிப்பிட்ட அந்த எழுத்தை நாங்க ஜாயின் பண்ணி நின்று போகணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஷத்து ம் வந்திக்குது என்றால் வ அம் ம் ம. அதே மாதிரி அடுத்த ம் ஷத்து வந்திக்குது வ அம் மஸ் ம் இஸ் என்ற அந்த இடத்துல நாங்க ஜஸ்ட் நின்றுட்டு தான் போகணும். நிக்காம ஒமச எஸ். ஒமச இல்ல ஒமச இல்லன்னு போனால் அது ஷத்து உச்சரிக்கப்படுறல்ல, அது விடுபட்டு போறது. விளங்குதா? சரி உஸ்தாத். சரி وأما உஸ்தாத். السائل فلا تنهر. நீட்ட வேண்டிய இடங்களை நீட்டி எடுத்துட்டு வச்சிடணும். அது இன்னொரு முக்கியமான விஷயம். ம் சரி, போதும் பாவம். ம் ம். وأما السائل فلا تنهر. ஓரளவுக்கு வந்திக்குதுண்ணா. ஓகே, இதே போதும் பாவம். إن شاء الله. صراط الذين أنعمت عليهم. மாஷா அல்லாஹ். குட், நல்லா. நாங்க இதுல இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். மூணாவது வசனத்தை வந்து பார்ப்போம். وأن- وأن- வ- அ. وأنزلنا من ம், ம், ம். وأن وأنزلنا من இன்னொன்னு المعصرات. وأنزلنا من என்றது பல. وأنزلنا من நூனை நீட்டணும் என்ன? இந்த நூனை إن شاء الله. நீட்டணும். م. وأنزلنا من وأنزلنا من المعصرات ماء இல்லையே மூசிராத்தி. ثجاجا. இடையில மூச்செல்லாம் விட்டு ஓதையலுமா? அப்படி அப்படி ஓதையல அது ஓத இயலாது. ஓதையலாம். ஸ்டார்டி சொல்லி தந்திக்கிறோம். கஷ்டம்னா நிப்பாட்டி ம். ஓதலாம். அது நிப்பாட்டுற ஒழுங்கு ஆ, முறைகளை நாங்க படிச்சுக்கிறோம் என்ன? 3 முறைகள்ல ஆமா ஆமா. ஏதாவது ஒரு முறையை நிப்பாட்டலாம் படிச்சுக்கிறோம். அப்ப அந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துடணும். சரி பாப்போம் next நான். உஸ்தாத். وأنزلنا من المعذرات ماء கஷ்டமே. ثجاجا. நான் சொன்னேன் இந்த வருஷத்தை ஒரு மூச்சுல ஓத முடியாது சிஸ்டர். ஓதுனா அது பெரிய ஒரு சாதனை தான். அது சின்ன சாதனை மாதிரி சாதனை உண்டு என்றால் 6 அளவுக்கு ம் 3 செகண்டுக்கு நீட்டி ஓத வேண்டிய இடங்கள் இருக்குது. பெரிய வசனம். ம் அப்ப அந்த நாங்க தான் உடைச்சி கொள்ளணும். எதுல நாங்க நிப்பாட்டலாம், எந்த முறையில நிப்பாட்டுறது, நாங்க அதெல்லாம் படிச்சுக்கிறோம். அப்ப அந்த முறையில ம். நிப்பாட்டி எடுத்து ஓதலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு அதான் முக்கியம். ஆஹ் ட்ரை பண்ணுங்க பாவம். وأنزلنا இல்லையே ஏட من சவுண்ட் விடுபட்டு الم... ஏஞ்சல்னா ஏட وأ- சவுண்ட் விடுபட்டு وأ- வரல. وأن வரல. பிழை. وأن வேகதான் வருது, தொண்டைக்குள்ளாம் وأن போகுது. நார்மலா வரணும். பிழை. وأنزلنا அளவுக்கு وأن வந்து وأ- وأن وأنزلنا وأنزلنا وأ- وأنزلنا وأنزلنا من وأنزلنا وأنزلنا பிழையது. وأنزلنا وأنزلنا ஏட உச்சரிப்பு இப்பதான் நான் சொன்னேனே. பிழைன்னு சொன்னா என்ன م. செய்யணும் திருப்பி? ஏட உச்சரிப்பை வாயில சொல்லி பார்த்து அந்த சவுண்ட் தான் எடுக்கணும். அப்பதான் திருத்தையிலும். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. நீட்ட வேண்டிய அளவுகள் வருது இல்ல. இப்ப இந்த அன்ல நீட்டுறது எத்தனை செகண்ட்? 3 செகண்ட் நீட்டணும். இப்ப கையில ஒச்சான் வச்சுக்கணும். வச்சுக்கணும் டைம் பார்த்து பார்த்தா நீட்ட வாரு. இப்ப ما அன்சஜ்ஜாஜ. மூசிராத்துல நிப்பாட்டுனீங்க. இதுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க. அதுக்கு முன்னால வந்திக்கிறது மத்திர அடையாளம். ஆகவே இந்த ராவை நீங்க م. பேசுன அளவுக்கு நீட்டணும். م. நீட்டி நிப்பாட்டணும். நீட்டி ஓதுறல்ல, நீட்டி م. நிப்பாட்டுறது படிச்சுக்கிறீங்க. معذرات. எத்தனை அளவுக்கு நீட்டி நிப்பாட்டணும் அதான் கேள்வி. இப்ப எத்தனை செகண்ட் அல்ல எத்தனை மணித்தியாலம் எத்தனை நிமிஷம் நீட்டி நிப்பாட்டணும்? 2 seconds. 2 count. 2 செகண்ட். 2 கவுண்ட் அல்ல, 2 கவுண்ட் அப்பல 2 count. 2 second. 2 second. 2 செகண்ட். அப்ப நீட்டணுமே.
وأنزلنا من المعصرات من المعصرات ماء فأن أثاجا فأنزلنا പറയില്ല من അലിഫ് സൗണ്ട് വരട്ടെ فأ وأنزل അതല്ല وأن தொண்டைக்கு وأنزل ஆண்டு கீழுக்கு தான் போகுது மேலுக்கு வருது இல்ல وأن وأ وأنزلنا இல்ல من ஜஸ்ட் நார்மலா சொல்லும்போது المعز திருப்பி இருந்து வரணும் இப்ப சவுண்ட் وأن وأ இல்ல சிஸ்டர் وأنزل நீங்க ஓதுறதை விட்டுட்டு முதலாவது மட்டும் சொல்லி பாருங்க ஏன்னா உங்களோட தானே பிரச்சனை நீங்க திருப்பி وأ அலிஃப்ல பிளவுது அ أ و பிழை أستاذ இந்த சொல்றது பிழை வா வ அ இப்ப சரி அப்படிதானே நான் வா பார்க்கல நான் வா படிக்கல வா பத்தி பேச மாட்டேன் கேட்க மாட்டேன் எங்களுக்கு தேவை சவுண்ட் இப்போதைக்கு أ وأنزلنا وأ பாத்தீங்களா இப்ப சரி சவுண்ட் சரி இப்ப சவுண்ட் சரி இப்ப எடுத்து ஓதும் அந்த சவுண்ட் எடுத்து ஓதும் وأن وأنزلنا من المعذرات من وأنزلنا இல்ல وأنزلنا وأنزلنا நீட்டாம எடுத்து ஓதுனா சரி وأنزلنا وأنزلنا من المعذرات من المعصرات ماء அந்த வகுப்புல நிப்பாட்ட டைம்ல நாங்க அந்த அளவுக்கு நீட்டணும் திருப்பி சேர்த்து ஓதி கொண்டு போக வேண்டிட்டே இல்ல அதே இல்லைங்க من செல்லது المعصرات ماء மினல் ثجاج முஅஸ்ஸிரா 2 செகண்டுக்கு நீட்டி ஓதலாம் எப்ப நிறுத்துற நேரத்துல நல்லா கவனமா வைக்கணும் விளக்கம் மறந்துடப்படாது நிறுத்தி ஓதினாத்தான் ரூல்ஸ் நீங்க இப்ப மினல் மூசிரோத்திம என்னன்னு ஓத இயலாது அது சேர்த்து ஓதி கொண்டு போறீங்க அப்ப சேர்த்து ஓதி கொண்டு போற நேரத்துல குர்ஆனுடைய அடிப்படையான விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணணும் இந்த புதிய விஷயம் இப்ப நாங்க நீட்டுறதுக்காண்டி பழகின விஷயத்தை பத்தி அதுல சேர்க்க முடியாது அது பிள்ளை ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்குதா இப்போ உஸ்தாத் மோசிராத் அப்படி நிறுத்திட்டு திருப்பி மா திருப்பி அன் அப்படி சஜ்ஜாஜா அப்படி ஓதன் அப்படி ஓதையலாம் அந்த ஓதல் பிள்ளை அதுல சில இடங்கள் நீங்க ஓதினா நீங்க கடைசி அதோட ஓதாமிக்கு நல்லம் என்ன நிலையப்படுத்த வர வேண்டி வரும் அந்த மாதிரி ஓதுறது குர்ஆனை ஓதாம ம், வாயை மூடிட்டீங்கன்னா எங்களுக்கு எங்களோட பாவத்திலிருந்து எங்களை காப்பாத்தி கொள்ற மாதிரி வந்துடும் ஏன்னா அந்த ஓதல் எங்களை நிறைய பாவங்களை நோக்கி ஒன்று போய் சேர்த்து கொடுக்கும் குர்ஆனுடைய சில இடங்கள்ல சில கருத்துக்கள் முன்னுக்கு பின்னுக்கு நாங்க ம், விட்டு போட்டு உடனே பிரிச்சு ஓதினோம் என்றால் முன்பகுதி அல்லாஹு ம், தாலா நாங்க புகழ்றதாய்க்கும் பின்பகுதி அல்லாஹ் தாலாவை இகழ்றதா பேசிடும் ரெண்டும் நல்லா சேர்த்து ம், செல்லிப்பான் சில இடங்கள்ல ம். உண்மையில எங்களுக்கு இந்த கருத்துக்கள் தெரியாத இந்த ம், வகையில் நாங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது இன்ஷா அல்லாஹ் போற போக்குல உங்களுக்கு நாங்க முக்கியமான சில இடங்கள்ல நீங்க அப்படி ஓதலாம் முன்பகுதி விட்டுட்டு விட்ட இடத்துலயே உங்களுக்கு ஓதலாம் அதுக்குரிய சில இடங்களையும் சொல்லித் தரும் சில இடங்களை உங்களுக்கு சொல்லித்தர இயலுமே அரபுல எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாத்தையும் சில அடிப்படையான சில விஷயங்கள் சொல்லி தரப்படும் இன்ஷா அல்லாஹ் இப்ப நான் சொல்லுற இந்த விஷயம் விளங்கிச்சா உங்களுக்கு மூசிராத்துல நீட்டுறது நிப்பாட்டுறது திருப்பி சேர்த்து ஓதக்கோல நீட்டாம ஓதனம் என்ற விஷயம் விளங்கிச்சுதா ஆமா 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 உஸ்தாத் நீட்டி நிறுத்திட்டு திருப்பி அதை ஜாயின் பண்ணக்கூடாது ஜாயின் பண்ணக்கூடாதல்ல திருப்பி ஜாயின் பண்ணி ம், ஓதுற நேரத்துல நீட்டக்கூடாது நீட்டக்கூடாது மூசிரா திருப்பி ஓ நீட்டக்கூடாது சரி சரி திருப்பி ஜாயின் பண்ணி ஓதும் போது நீட்டக்கூடாது எஸ் மனசிலாச்சு எஸ் ஆனா நிப்பாட்டு நேரத்துல கட்டாயம் நீட்டி நிப்பாட்டும் ஹயர் உங்களுக்கு இன்ஷா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு புதிய வகையில உங்களுக்கு ஹோம் ஒர்க் வரப்போகுது இந்த 3 வசனங்களும் உங்களுக்கு ஒர்க்ல வரும் நீங்க இன்றைய ம், கிளாஸ்ல ரெக்கார்டிங்க மிக நுணுக்கமாக பார்க்கணும் கேட்கணும் ஓதி பழகணும் பிழைகளை பார்க்கணும் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னால ம், இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஆறுதலாக அமைதியாக இருந்து கவனமா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்லாக ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க ஓதி அனுப்பணும் நாங்க இன்ஷா அல்லாஹ் அதுகள் சரி பிழைகள் பார்த்து திருத்தி தருவோம் அதே பாடம் இன்ஷா ம், அல்லாஹ் அடுத்த பாட வகுப்பு ஆரம்பத்திலையும் அதை மீட்டி விட்டு தான் ம். நாங்க புதிய வசனங்களுக்கு போவோம் படிச்ச விஷயங்களை கவனமா வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லை சோ நாளைக்கு நீங்க அனுப்பலாம்
நாளன்னைக்கு உங்களுக்கு ம். பாடம் இருந்தால் நாளன்னைக்கு அனுப்பலாம், நான் திருத்த மாட்டோம். அப்பதான் எங்களுக்கு வேலை செய்யலாம். நாளைக்கு நீங்க அனுப்பி செஞ்ச வேண்டாம், திருத்தின வேண்டால் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பணுமா உஸ்தாத்? வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வாய்ஸ்ல அனுப்பணும். அப்ப நான் திருத்திடுறேன். எல்லாத்தையும் முறையா ஷா அனுப்பி நான் எங்களுக்கு தெரியாதே. நான் உங்களுக்கு இந்த போட்டோ அனுப்புவோம் இன்ஷால்லா வாட்ஸ்அப்ல. ஹோம்ஒர்க் சரி போட்டோ சரி. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரும் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஷா அலைஹிஸ்ஸலாம்.